where we left the topic. Yes. Okay. Yes. So reactions and solutions வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பட் நாட் கம்ப்ளீட்டட். இட்ஸ் ஒன்லி 2 or 3 தான் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். பார்ட்ஸ் பர் மில்லியன் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ரியாக்ஷன்ஸ் இன் சொல்யூஷன்ஸ். ரியாக்ஷன் இன் சொல்யூஷன்ஸ். Okay. So, as we already discussed, so for any reactions in laboratory conduct பண்ற எந்த reaction, so it will take place in the solution form. Okay, solution formல தான் இருக்கும். So, if solution formல இருக்கும்போது most of the reactions occurring in the lab actually are carried out in solution. In solutions, we know that there are two components. We know that. No? So, if you take a solutions, there are two components. One is it's a solute, and another one it's a solvent. Okay, solute is it is present in lesser amount. But this one solvent வந்து it is a larger amount. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஸோ இப்போ இதில் வந்து depends on the solute present in a solvent, அதோட concentration வந்து vary ஆகும். ஓகே, அதோட concentration will be different. எப்படி different அப்படின்னா, so I'll give an example. If you take 100 ml of water, okay, 100 ml of water, and if you are mixing 5 gram of salt, okay, so we will get um, a solution. Okay, you will get a solution. Calculation இப்போ வேண்டாம், அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுக்குறேன். ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சொல்யூஷன்ல சால்ட் அண்ட் வாட்டர் இருக்கு. ஓகே, அதே இதில் வந்து 100 ml ஆஃப் வாட்டர்ல இஃப் யூ ஆர் ஆடிங் 10 கிராம் ஆஃப் சால்ட், அப்போ அதோட அப்பயும் நமக்கு சொல்யூஷன் தான் கிடைக்கும். பட் த கான்சென்ட்ரேஷன் வில் பி சேஞ்ச்டு. ஓகே, ஸோ அப்போ இது வந்து கம்பேரிட்டிவாக வந்து திஸ் ஒன் வில் பி மோர் கான்சென்ட்ரேட்டட் அண்ட் திஸ் ஒன் கம்பேரிட்டிவ்லி இது வந்து மோர் கான்சென்ட்ரேட்டாக இருக்கும். ஏன்னா நம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து இதில் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அமௌண்ட் ஆஃப் எஸ் யாருப்பா, எனி டவுட்? somebody asking. Okay, so it is 100 gram ml 10 gram of salt நம்ம ஆட் பண்ணோம்னா, ஸோ அதோட சொல்யூஷன் அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ வென் யூ ஆர் கம்பேரிங் தீஸ் டூ, திஸ் ஒன், ஸோ இட் இஸ் அ மோர் கான்சென்ட்ரேட்டட். ஓகேயா, ஸோ அப்போ வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் வந்து ஆக்சுவலி இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். எப்படி வேணாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். அந்த கான்சென்ட்ரேஷனை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு வந்து there are lot of ways are there. So first வந்து you are going to see about it's a mass percentage. Mass percent. ஓகேயா, மாஸ் பர்சன்ட். ஸோ இப்போ மாஸ் பர்சன்ட் அப்படின்னா இந்த மாஸ் பர்சன்ட் ஆஃப் காம்பனண்ட் பர் 100 கிராம்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த சொல்யூஷன் சப்போஸ் இப்போ இந்த சொல்யூஷன் வந்து 2 காம்பனன்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ சொல்யூஷன்னா 2 காம்பனன்ட்ஸ் தான் இருக்கணும்னு கிடையாது, நிறைய காம்பனன்ட்ஸ் கூட இருக்கலாம். பட் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன்லி பைனரி சொல்யூஷன். ஓகே, பைனரி சொல்யூஷன்னா 2 காம்பனன்ட் தான் இருக்கும். இப்போ நம்ம சால்ட் சொல்யூஷன் எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து சால்ட் அண்ட் வாட்டர் ஒன்லி இந்த 2 சப்ஸ்டன்சஸ் ஆர் மிக்ஸ்ட், அதனால அது வந்து பைனரி சொல்யூஷன். இப்போ சி வாட்டர்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஸோ அப்போ அதில் வந்து வாட்டரில் அதில் வந்து நிறைய சால்ட் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அது வந்து பைனரி சொல்யூஷன் கிடையாது, அது வந்து சொல்யூஷன் வித் மோர் தென் 2 காம்பனன்ட்ஸ். ஓகே, அதில் வந்து சோடியம் குளோரைடு இருக்கும், மெக்னீஷியம் குளோரைடு, கால்சியம், இப்போ நிறைய சால்ட் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து அது வந்து இட்ஸ் நாட் அ பைனரி சொல்யூஷன், பட் அதுக்கு 2 காம்பனன்ட்ஸ் இல்லை, மோர் தென் 2 காம்பனன்ட்ஸாக இருக்கும். ஓகே, பட் வாட் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் தி கான்சென்ட்ரேஷன் இஸ் ஒன்லி ஃபார் பைனரி சொல்யூஷன். ஓகே, நீங்கள் ஃபார்முலா மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு, அந்த ஃபார்முலா எல்லாமே வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் பைனரி சொல்யூஷன். ஓகேயா, இப்போ மாஸ் பர்சன்ட், ஒரு சொல்யூஷனுக்கு வந்து ஒரு மாஸ் பர்சன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு சொல்யூஷன் நம்ம எடுத்தோம்னா we know that there are 2 components, solute and solvent. இப்போ எவ்வளோ கிராம் ஆஃப் சொல்யூட் வந்து அந்த சால்வெண்ட்ல இருக்குங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ தட் இஸ் த மாஸ் பர்சன்ட்.
So the formula for finding mass percent is equal to its mass of solute. Okay, it's mass of solute by mass of solution. Solute by mass of solution into 100. Okay, ஏன்னா percentage கண்டுபிடிக்கிறதுனால நம்ம into 100 போடும். ஓகேயா, ஸோ இது வந்து இட்ஸ் மாஸ் பர்சன்ட். இதுல மாஸ் பர்சன்ட் அப்படின்னா சப்போஸ் இப்போ சால்ட்டுங்கிறது வந்து நமக்கு தெரியும், இட்ஸ் சாலிட் காம்பனண்டா இருக்கும். சால்ட் அண்ட் வாட்டர்னு வச்சு ஒரு சாலிட் காம்பனண்ட்டும் வாட்டரும் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம மாஸ் பர்சன்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேயா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐ ஹோப் தட் யூ ஆர் ஆல் ஃபாலோயிங் மீ. டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டோன்ட் ஹெசிடேட். நெக்ஸ்ட் இப்போ மாஸ் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், மாஸ் தெரிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து இங்க வந்து ஒரு காம்பனண்ட் வந்து சாலிடா இருக்கு, ஒன்று லிக்விடா இருக்கு. ஸோ மாஸ் பர்சன்டேஜ். இப்போ வால்யூம் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட். இப்போ வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னா சப்போஸ் இந்த இதுல வந்து ரெண்டுமே சொல்யூஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து டைல்யூட் ஆசிட். இப்போ டைல்யூட் ஆசிட்னா என்ன? ஸோ இட் ஹாஸ் அ டூ காம்பனண்ட், வாட்டரும் இருக்கும் ஆசிடும் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ரெண்டுமே லிக்விட் தான். ஸோ இப்போ அதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இப்போ அதுக்கு வந்து இட் இஸ் அ வால்யூம் பர்சன்ட். ஓகே, ஸோ அது வந்து ரெண்டு காம்பனண்ட்டுமே, இப்போ ரெண்டு காம்பனண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஏ அண்ட் பி. இந்த டூ காம்பனண்ட்ஸை நம்ம இப்போ எல்லா இதுலேயுமே வந்து இந்த டூ காம்பனண்ட்ஸ் வந்து நம்ம ஏபின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏ அண்ட் பின்னு. ஸோ இப்போ வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூஷனுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, சப்போஸ் இந்த டூ காம்பனண்ட்ஸில் ஸோ வி வாண்ட் டு நோ தி வால்யூம் ஆஃப் ஏ அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வால்யூம் பர்சன்ட் ஆஃப் ஏ. வால்யூம் பர்சன்ட் ஆஃப் ஏ வந்து எப்படி கண்டுபிடிப்போம், விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஏ. ஓகே, அந்த அந்த வால்யூம் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு வால்யூம் ஆஃப் ஏ டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இல்லை அப்படின்னா வால்யூம் ஆஃப் சம்டைம்ஸ் வந்து யூ மே கெட் வால்யூம் ஆஃப் ஏ அண்ட் வால்யூம் ஆஃப் பின்னு கொடுப்பாங்க. ரெண்டுமே சேர்ந்தது தான் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஓகே, இன்டு 100. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா to calculate volume percent. இது வந்து component A க்கு. இப்போ suppose if you want to find the volume percent of B அப்படின்னா நீங்க வந்து இங்க volume of B ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த அதே ஃபார்முலா தான், பட் நம்ம volume of B ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ வால்யூம் ஆமா, சொல்யூட் ஒன்று சால்வெண்ட் ஒன்று. ஏங்கிறது வந்து சொல்யூட்னு நீங்க எடுத்தீங்கன்னா பி வந்து சால்வெண்ட். ஓகேயா, volume of B, understood? Then volume of solution. Volume of solution into 100. Volume of solution எடுத்தாலும் ஓகே தான், இல்லை volume of A plus volume of B எடுத்தாலும் ஓகே தான். But this is the formula to calculate volume percentage. Okay, so the percentage-ங்கிறதுனால தான் நம்ம இங்க வந்து 100 கொடுக்கும். So this is the second way to calculate the concentration of a solution. Okay, இப்போ third one நம்ம பார்த்தோம்னா parts per million. பார்ட்ஸ் பர் மில்லியன் வந்து நம்ம எதுக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல சி வாட்டர். இப்போ சி வாட்டர்னு எடுத்தோம்னா அது வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுனால ஸோ when a solute is present in very minute-ஆ இருக்கும். இப்போ நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், மைன்யூட் அமௌண்ட்ஸ் இருக்கும். அதாவது மேபி ட்ரேஸில் இருக்கலாம், ட்ரேஸ் குவான்டிட்டியாக இருக்கலாம். தி கான்சன்ட்ரேஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் பார்ட்ஸ் பர் மில்லியன். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளாக நம்ம இதை கொடுக்கணும்னா இட்ஸ் பிபிஎம்னு கொடுப்பாங்க. Okay, so ppm means it's parts per million. So actually இப்போ அந்த parts per million எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இதுல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ppm ஆஃப் ஏ, இதுல இருக்கிற ஒரு காம்பனண்ட் நம்ம ஏன்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ppm ஆஃப் ஏ is equal to mass of A, mass of component A divided by total mass of solution. அந்த சொல்யூஷனோட total mass. ஓகே, solution into 10 power 6. இங்க மில்லியன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்காக தான் 10 power 6. ஸோ இப்போ இதுலயே வந்து சப்போஸ் another காம்பனண்ட்டுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
ppm of B ன்னு கூட வச்சுக்கலாம். ppm of B which is equal to mass of B divided by total mass of solution into 10 power 6. எல்லாமே 10 power 6 தான். ஏன்னா இங்க நம்ம வந்து மில்லியனுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். மில்லியன்ல ஒரு பார்ட் என்ன அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால ஸோ ஃபார்முலால வந்து 10 power 6 வந்து நம்ம போடுறது வந்து ஸோ அதனால தான். ஓகே, this is the third way to calculate concentration. Fourth one நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அந்த fourth one mole fraction. இந்த mole fraction வரைக்கும் தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். பட் லாஸ்ட் கிளாஸ்ல நிறைய ஆப்சன்டேஸ் இருக்கிறதுனால ஸோ நான் இங்கே திருப்பி நான் அதை ரிகால் பண்ணிட்டேன். அப்போ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் மோல் ஃப்ராக்ஷன். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் எக்ஸ். இப்போ மோல்னா நமக்கு என்னன்னு தெரியும். அப்போ மோல் ஃப்ராக்ஷன்னா என்ன? மோல் ஃப்ராக்ஷன்னா இப்போ ஒரு சொல்யூஷன் நம்ம எடுத்துட்டு நம்ம டூ காம்பனன்ட்ஸ், இப்போ பைனரி சொல்யூஷன் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ பைனரி சொல்யூஷன் எடுத்தோம்னா ரெண்டு காம்பனன்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இட் ஹாஸ் டூ காம்பனன்ட்ஸ். ஒன் இஸ் சொல்யூட் அண்ட் another one இட்ஸ் a solvent. இப்போ சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் தி மோல் ஆஃப் solute, அதுதான் வந்து இட்ஸ் மோல் ஃப்ராக்ஷன். அந்த சொல்யூஷன்ல சொல்யூட்டோட மோல் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஸோ அதுதான் வந்து இட் இஸ் அ மோல் ஃப்ராக்ஷன் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் எக்ஸ். ஓகேயா? ஸோ ஆக்சுவலி இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் காம்பனன்ட் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூஷன். நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாமே பார்த்தது மாதிரி தான். ஸோ இப்போ இதில் இமேஜின் தட் இட் ஹாஸ் டூ காம்பனன்ட்ஸ் ஏ அண்ட் பி. இதுலயும் வந்து A and B ன்னு ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. Suppose if you want to calculate the mole fraction of A, so mole fraction of A எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, so mole fraction of A which is equal to, okay, so which is equal to, இதை வந்து நம்ம XA ன்னு கொடுத்துக்கலாம். mole fraction of A ன்னு XA ன்னு கொடுத்துக்கலாம். so இது வந்து which is equal to number of moles of A. இதுல எல்லாமே வந்து சம்ஸ்ல கொடுத்துருவாங்க வேல்யூ. இந்த இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டு நம்ம இது வந்து நம்ம மோல் ஃப்ராக்ஷன் தான் கண்டுபிடிக்கலாம், பெர்சன்டேஜ்லாம் இல்லை. ஸோ அதனால இன்டுலாம் வேண்டாம். இதுதான் வந்து இட் இஸ் அ ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏயை நம்ம XAன்னு வச்சோம் அப்படின்னா, ஸோ this one XA plus XB. ஓகே, சொல்யூஷன் அதாவது என்னப்பா உனக்கு டவுட் இருக்கா? ஓகே, மோல் ஃப்ராக்ஷன் திருப்பி வைக்கும். இப்போ மோல் ஃப்ராக்ஷன்னா என்னன்னா, ஐ ஹோப் தட் யூ ஆர் தரோ வித் மோல் த கான்செப்ட், ரைட்? ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்து உனக்கு வந்து ஒரு பைனரி சொல்யூஷன் சால்ட் சொல்யூஷன்னே வச்சுக்கோ. ஓகே, இப்போ சால்ட் சொல்யூஷன்ல ரெண்டு காம்பனன்ட் இருக்கும் இல்லையா? சால்ட்டும் இருக்கும், வாட்டரும் இருக்கும். ரெண்டு சொல்யூஷன் இருக்கும், ரெண்டு காம்பனன்ட் இருக்கும். இப்போ இப்போ நீ வந்து அந்த சால்ட்டோட மோல் அதுல எவ்வளவு ப்ரெசென்ட் ஆயிருக்குங்கிறத வந்து நீ எப்படி கண்டுபிடிக்கிறது? தட் இஸ் ஃப்ராக்ஷன். அதாவது அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ப்ரெசென்ட் இன் அ சொல்யூஷனை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா யூசிங் திஸ் மோல் ஃப்ராக்ஷன் தான். அதுல இப்போ ரெண்டு காம்பனன்ட் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதில் ஏ அண்ட் பிங்கிறது வந்து ரெண்டு காம்பனன்ட் இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்கேன், ஏ அண்ட் பின்னு. ஸோ இப்போ அதுல வந்து ஏயோட மோல் எவ்வளவுன்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி பியோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு இருக்கு அந்த சொல்யூஷன்லங்கிறது வந்து நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ அது வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா, இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இட் இஸ் டினோட்டட் பை XA. ஓகே, அது வந்து விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ. உனக்கு வந்து இதுல வந்து இந்த மூணு இதுல ரெண்டு வேல்யூ உனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு வேல்யூ வந்து நீ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ, ஓகே, ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன். ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு வந்து சப்போஸ் இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்து இதை கேட்டாங்கன்னா நீ கண்டுபிடிக்கலாம். இல்ல நீ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ உனக்கு கேட்டிருக்காங்கன்னா இப்போ இந்த ரெண்டு வேல்யூ உனக்கு கொடுத்துருவாங்க. ஓகேயா? ஸோ இப்போ வந்து இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏயை XAன்னு கொடுக்கலாம், டினோட் பண்ணலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் மீன்ஸ் ரெண்டு காம்பனண்ட்டும் சேர்ந்தது தானே சொல்யூஷன். ஸோ XA plus XB. ஓகே, அண்டர்ஸ்டுட்? கிளியர்? ஓகே, தேங்க்யூ. So this is a mole fraction of A.
இப்போ இதே இது வந்து நீங்க வந்து which is applicable for the same thing is applicable for mole fraction of B. இப்போ mole fraction of B அதுக்கு என்ன அதுக்கும் இதே ஃபார்முலா தான். mole fraction of B which is denoted by XB. Okay, which is denoted by XB, which is equal to number of moles of B. Okay, number of moles of B divided by number of moles of solution. Number of moles of solution. Okay, so அதே மாதிரி இங்க வந்து XB ன்னு கொடுப்போம். So இப்போ divided by XA plus XB. Okay, so இப்போ இதுதான் வந்து this is the way to calculate the mole fraction of a given solution. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சொல்யூஷனுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ எனி ரியாக்ஷன் வந்து லேப்ல வந்து சொல்யூஷன் ஃபார்ம்ல தான் நடக்கும். ஸோ அப்போ அதனோட கான்சென்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B by number of moles of solution. இது வந்து mole fraction of B. Okay, so நம்ம இது இன்னும் number of moles ங்கும்போது இதை வந்து n கொடுக்கலாம். ஆக்சுவலா நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற சிம்பிள் வந்து n தான் இல்லையா. ஸோ இப்போ n தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அதனால n கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் NA, தென் NA and NB. நீ அதே தான். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இதுல நீங்க இன்னொன்று யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஒன் மோர் திங் இன் திஸ் மோல் ஃப்ராக்ஷன். அது என்னன்னா XA, அதாவது mole fraction of A plus XB mole fraction of B which is equal to 1. ஓகே, ஏன்னா இதை வந்து நம்ம அட்லீஸ்ட் இதுல வந்து ஒரு பார்ட்னு எடுத்துட்டோம்னா அதுல வந்து ஃப்ராக்ஷன் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ இது எவ்வளவு ஃப்ராக்ஷன், இது எவ்வளவு ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அதுக்காக தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். பட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் XA plus XB is equal to 1 always. ஓகே, எப்பயுமே வந்து எந்த எனி கால்குலேஷன்லையும் நீங்க XA plus XB is equal to 1ங்கிறத தான் நீங்க யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ இப்போ இதுல வந்து இன்னொன்று வந்து என்னன்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அதர்வைஸ் நீங்க இப்போ XA கண்டுபிடிச்சிட்டு XB வந்து எப்படி இப்படியும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ XA is equal to 1 minus XB, இதையும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேயா. ஸோ எப்படி வேணா இது வந்து கம்பேரிட்டிவா உங்களுக்கு வந்து கால்குலேஷன் அந்த டைம் வந்து கம்மி ஆகும். ஒரு இது கண்டுபிடிச்சிட்டா இன்னொரு இது வந்து 1 மைனஸ்ங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மோல் ஃப்ராக்ஷன். the mole fraction is actually independent of temperature. இது வந்து இட்ஸ் நாட் அ டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். நீங்க நம்ம ஹீட் பண்ணாலோ இல்ல அது கூல் ஆச்சுனாலோ சொல்யூஷன் அதனோட மோல் ஃப்ராக்ஷன்ல வந்து சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, ஸோ இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். Independent of temperature. Okay, so இது வந்து one of the way to calculate the concentration of a solution. Okay, then next I think இது வரைக்கும் நீங்க ஓரளவுக்கு வந்து 9th படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இனிமே வந்து இன்னும் வந்து ஒரு 3 இருக்கும். ஸோ அதை வந்து இனிமே தான் நீங்க படிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் அ மொலாரிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் மொலாரிட்டி. இதெல்லாம் ப்ராக்டிக்கல்ல நீங்க ரொம்ப யூஸ் பண்ணுவீங்க. மொலாரிட்டி which is denoted by the letter capital M. ஓகே, capital M. ஸோ மொலாரிட்டிங்கிறது நம்ம கேபிட்டல் எம்ல தான் கொடுக்குறோம். Actually, molarity means the number of moles of solute dissolved in 1 liter of the solution. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வேற. இப்போ மொலாரிட்டிங்கிறது மொலாரிட்டி அந்த ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து லேப்லயோ நீங்க ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் செய்யும்போது டைட்ரேஷன் எல்லாம் செய்யும்போது எல்லாமே வந்து மொலாரிட்டின்ற யூனிட்ல தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் மொலாரிட்டி? மொலாரிட்டினா என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் present in 1 liter of solution. உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து 1 mole of sodium chloride which is dissolved in 1 liter அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து இட்ஸ் a molarity. Okay, number of moles of solute
dissolved in 1 liter of a solution. இங்க இந்த 1 literங்கிறது வந்து it's very very important. So molarity which is equal to number of moles of solute. Okay, number of moles of solute divided by volume of solution in liters. Volume of solution in liters. உங்களுக்கு millilitersல கொடுத்திருந்தாலும் so you have to convert that into literல வந்து நமக்கு convert பண்ணிக்கணும். Okay, so number of moles of solute divided by volume of solution in liters. Okay, okay. இதோட இப்போ இதுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுக்காம மாஸ் சம்டைம்ஸ் வந்து இந்த சொல்யூட்டோட மாஸ் மட்டும் கொடுப்பாங்க. ஓகே, மாஸ் கொடுத்துட்டு மொலாரிட்டி கேட்கலாம். அப்படி மாஸ் கொடுத்தாங்கன்னா ஸோ யூ கன்வெர்ட் தட் மாஸ் இன்டு மோல்ஸா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். we know that formula number of moles is equal to mass by molar mass. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி so you have to calculate number of moles. ஏன்னா சம்டைம்ஸ் எவ்ரி டைம் வந்து மோல்ஸ்லயே உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்காது. கொஸ்டின் வந்து சம்டைம்ஸ் இட் மே பி இன் மாஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாஸை வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கன்வெர்ட் தட் இன்டு மோல்ஸ். அப்புறமா தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ எனிவே ஃபார்முலா இஸ் திஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து யூனிட்னு நம்ம பார்த்தோம். இப்போ யூனிட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து யூனிட்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா I think ஒரே ஒரு நிமிஷம் I forgot to attendance. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் இதுக்கு வந்து யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க இதுலேருந்தே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம வந்து எப்படி வந்து டினோட் பண்ணோம், அதோட யூனிட் என்ன, மோல்ஸோட யூனிட் வந்து இட்ஸ் MOL தான் கொடுக்கும். இப்போ இங்க வந்து வால்யூம் வந்து லிட்டர்ஸ்ல கொடுக்கும் இல்லையா. ஸோ இப்போ வால்யூம் பர் லிட்டர் இதுதான் வந்து இதோட யூனிட். இல்லைன்னா வந்து இட்ஸ் மோல் L-1 இருக்கும். இதுதான் வந்து இட்ஸ் யூனிட் ஆஃப் molarity. Molarity which is denoted by the letter M. Okay, understood? Any doubt? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்ல இல்லாத ஒரு பார்ட் நான் கொடுக்க போறேன். இப்போ நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் டு திஸ் மொலாரிட்டி அது வந்து உங்களுக்கு என்னன்னா ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். நீங்க இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க பண்ணலாம். ஈவன் ப்ராக்டிகல்ஸ்ல கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா டு calculate the molarity of a solution, the molarity of a solution after dilution. இப்போ ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம டைல்யூட் பண்ணினதுக்கு அப்புறம் அதோட மொலாரிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஆஃப்டர் டைல்யூஷன். ஏன்னா டைல்யூஷன் இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 100 ml வாட்டரில் 5 கிராம் சால்ட் நீங்கள் ஆட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் அதுலேயே திருப்பி இன்னும் கொஞ்சம் நம்ம வாட்டரை ஆட் பண்ணோம்னா அது டைல்யூட் ஆயிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைல்யூட் ஆனதுக்கப்புறம் எப்படி வந்து மொலாரிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு வந்து ஃபார்முலா இஸ் இட்ஸ் M1V1 which is equal to M2V2. இப்போ பிஃபோர் ஆடிங் வாட்டர் நமக்கு ஒரு மொலாரிட்டி இருக்கும், ஒரு வால்யூம் இருக்கும் இல்லையா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஆஃப்டர் டைல்யூஷன். ஸோ இப்போ அதுதான் வந்து M2V2ங்கிறது. இப்போ M1ங்கிறது வந்து திஸ் இஸ் இனிஷியல் மொலாரிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் இனிஷியல் மொலாரிட்டி. இப்போ இது வந்து இனிஷியல் வால்யூம். ஓகே, இது வந்து இனிஷியல் வால்யூம். This is initial volume. அதே மாதிரி இப்போ M2ங்கிறது வந்து it is molarity of a new solution. Molarity of new solution. இந்த V2ங்கிறது வந்து it is final volume. Final volume. So இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். M1V1 is equal to M2V2. உங்களுக்கு வந்து இது ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து
to calculate molarity of a solution after dilution. Okay, so இதுதான் வந்து it is a molarity. இது வந்து one of the way to calculate the concentration of the solution. இப்போ next உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் மொலாலிட்டி. அதாவது ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கும். மொலாரிட்டி அதோட டாபிக் வந்து இட் இஸ் மொலாரிட்டி. ஓகேயா, மொலாரிட்டி ஸ்பெல்லிங் வந்து ஆர் வரும். ஓகே, MOLARITY. ஸோ இப்போ இனிமே நம்ம பார்க்க போறது வந்து மொலாலிட்டி. அதுக்கு ஒரு ஸ்பெல்லிங் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இட்ஸ் மொலாலிட்டி. LALITY. ஆருக்கு பதிலாக நம்ம எல் போட்டிருக்கோம். இட்ஸ் மொலாலிட்டி அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் ஸ்மால் m. ஓகே, இது வந்து மொலாலிட்டி. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வே டு கால்குலேட் தி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். அப்போ வந்து என்னன்னா இதுல வந்து என்னன்னா மொலாலிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாமா அதே மாதிரி தான். இட்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், நம்பர் ஆஃப் moles of solute divided by, okay, it's divided by mass of solvent. இதுதான் difference. Mass of solvent in K. அதுல வந்து நம்ம வால்யூம் எடுத்தோம், இதுல வந்து மாஸ் எடுக்கிறோம். ஓகே, மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் K. அதுதான் டிஃபரன்ஸ். அதுல வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ்னு எடுத்தோம் இல்லையா. இங்க வந்து மொலாலிட்டிக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி. ஓகே, இங்க வந்து சொல்யூஷன் நம்ம எடுக்கல, சால்வெண்ட்னு எடுத்துருக்கோம். ஓகேயா, ஸோ இப்போ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டோட யூனிட் என்ன? இட்ஸ் மோல். இதுக்கு என்ன யூனிட் கொடுப்போம்? இட்ஸ் அ கிலோகிராம் இல்லையா. ஸோ இட்ஸ் இப்படி கொடுக்கலாம், இல்லைன்னா மோல் கேஜி மைனஸ் 1. ஸோ திஸ் இஸ் தி யூனிட் ஆஃப் மொலாலிட்டி. ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலி இந்த மொலாலிட்டி ஆஃப் அ சொல்யூஷன் வந்து இட் டஸ் நாட் சேஞ்ச் வித் டெம்பரேச்சர். Okay, so this molality of a solution does not change with temperature. ஏன் இப்போ வந்து மொலாரிட்டி பார்த்தோம்னா, மொலாரிட்டியோட டெம்பரேச்சர் மாறிடுச்சு அப்படின்னா, அந்த சொல்யூஷனோட டெம்பரேச்சர் மாறுச்சு அப்படின்னா மொலாரிட்டியும் மாறும். ஏன்னா வால்யூம்ல நம்ம கொடுக்கறதுனால. ஓகே, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, ஹீட் பண்ணும்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால மொலாரிட்டி வந்து இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் மொலாலிட்டிக்கு பார்த்தோம்னா அது வந்து டெம்பரேச்சர், இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே, டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் இந்த மொலாலிட்டின்ற வேல்யூ வந்து மாறாது. ஓகே, இட் இஸ் இட்ஸ் நாட் டிபெண்டன்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இப்போ கம்பேரிட்டிவா ரெண்டுமே லேப்ல கொடுக்குற வேல்யூ தான். கம்பேரிட்டிவ்ல எது பெஸ்ட் வேல்யூ அப்படின்னா மொலாலிட்டியானா மொலாலிட்டி தான் பெஸ்ட் வேல்யூ. ஏன்னா அது வந்து இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ ரூம் டெம்பரேச்சர்லேருந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலே வந்து மொலாரிட்டி வந்து மாறிடும், பட் மொலாலிட்டி வந்து மாறாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து கம்பேரிட்டிவா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினே இருக்கும், வை கொஸ்டின்ல வை திஸ் மொலாலிட்டி வந்து இட்ஸ் பெஸ்ட்னு. ரீசன் வந்து அதுதான், இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை பொறுத்து வந்து இந்த மொலாரிட்டி மாறாது. ஓகேயா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திஸ் இஸ் அனதர் ஒன். இன்னும் ஒரு டேர்ம் இருக்கு விச் இஸ் நாட் கிவன் இன் யுவர் புக், பட் அதுவும் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால நான் கொடுக்குறேன். நார்மாலிட்டி. Okay, normality is also one of the term which is used to find the concentration of the solution. Okay, இப்போ நார்மாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மாலிட்டியை வந்து நம்ம ரெண்டு விதத்துல கொடுக்கலாம். நார்மாலிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்முலா மட்டும் போதும். நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு molarity into n factor.
இப்போ இந்த n ஃபேக்டர்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். n ஃபேக்டர்னா இப்போ ஆசிட் பேஸ் சால்ட்டா இருந்துச்சு. ஆசிட் பேஸ் சால்ட்னா நீங்க வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த நார்மாலிட்டி நம்ம லேப்ல அதை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ n ஃபேக்டர்னா இப்போ ஆசிடா இருந்துச்சுன்னா அதோட பேசிசிட்டி என்னன்னு பார்ப்போம். அதாவது ஹவு மெனி ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம். இப்போ HCl நம்ம எடுத்தோம்னா இட் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன். ஸோ இப்போ இதுக்கு வந்து n ஃபேக்டர் வந்து ஒன்னு தான் வரும். ஓகே. இப்போ அதே மாதிரி H2SO4க்கு வந்து இட்ஸ் n ஃபேக்டர் இஸ் இட்ஸ் 2. H3PO4 இட்ஸ் பாஸ்போரிக் ஆசிட். இதுக்கு n ஃபேக்டர் வந்து 3ன்னு வரும். ஓகே. இது வந்து ஆசிட்ல. அதே மாதிரி பேசிஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ NaOH அப்படின்னா இப்போ எவ்வளோ OH இருக்கு ரீப்ளேசபிள் ஓகே OH வந்து இட் ஹாஸ் 1. ஸோ அப்போ வந்து இதோட n ஃபேக்டர் வந்து 1 இருக்கும். இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு நம்ம எடுத்தோம்னா இதோட n ஃபேக்டர் 2. ஓகே. அதே மாதிரி இப்போ அலுமினியம் ஹைட்ராக்சைடு நம்ம எடுத்தோம்னா ஸோ இப்போ இதோட n ஃபேக்டர் வந்து இட்ஸ் 3. ஸோ இப்போ இந்த n ஃபேக்டர்னு அதுதான். இப்போ நார்மாலிட்டி எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா மோஸ்ட்லி வந்து நார்மாலிட்டி இருக்காது. பட் சம்டைம்ஸ் யூ மே கெட் இன் ப்ராப்ளம்ஸ். ஓகே. ஸோ இப்போ நார்மாலிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஸோ மொலாரிட்டி இன்டூ n ஃபேக்டர். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஓகே. நான் ஏன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ்ல இல்லை அதனால நான் இதை மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேயா. ஸோ ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ இது இத்தனை டேர்ம்ஸும் வந்து which are used to calculate the concentration of solution. ஓகே. ஸோ ஏன் சொல்யூஷனுக்கு கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் இன் த லெபார்டரி ஆர் டேக்கிங் பிளேஸ் இன் தி சொல்யூஷன் ஃபார்ம். இந்த சொல்யூஷன் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்ம வந்து அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால இந்த கான்சென்ட்ரேஷனை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேயா. ஸோ இப்போ இதோட உங்களுக்கு வந்து இந்த சாப்டர் வந்து இட்ஸ் ஃப்ளோ முடியுது. மோஸ்ட்லி இந்த சாப்டர்ல வந்து ஆல்ரெடி நீங்க 9th படிச்சது தான் ஒன்று ரெண்டு ஒரு சில கான்செப்ட் மட்டும் நீங்க புதுசா படிப்பீங்க. ஆல்ரெடி 9th போர்ஷன் தான் இது. ஓகேயா. ஸோ பட் ஸ்டில் நீங்க 9th போர்ஷன்னாலும் 9th படிச்சதெல்லாம் உங்களுக்கு மறந்துருக்கும். ஸோ அதனால ப்ளீஸ் இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயே கொடுத்துருக்காங்க இட்ஸ் பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ இனி வரப்போற எல்லா லெசனுக்கும் எஸ்பெஷலி ஃபார் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து இந்த லெசன் வந்து இட்ஸ் அ பேசிக். ஓகே. ஸோ அதனால வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்கள் தரவா படிச்சுக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மேக் அ நோட். அந்த நெக்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல நடத்தின போர்ஷன்ஸ்ல எனி டவுட் இருந்தாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. எனி டைம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்க படிக்கும்போதே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸோ வி கேன் கிளியர் யுவர் டவுட் த்ரூ வாட்ஸ்அப் ஆல்சோ. ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். தயவுசெய்து புரியாமல் படிக்காதீங்க. ஸோ ஆரம்பத்திலேயே வந்து ஒரு கான்செப்ட் அப்படின்னா அந்த கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும். அப்போ நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து அந்த ப்ராப்ளம்ஸை வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து புரியல. இப்போ ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம்ல அதில் யூஸ் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து புக் பேக்ல வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு சில இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். எப்படி இந்த யாருப்பா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸா நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் அனுப்புறேன். ஏன்னா நான் இப்போ எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அனுப்பிச்சேன்னா உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ல தான் இருக்கும். நீங்கள் இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு முடிச்சதுக்கு அப்புறம் புக் பேக்கையும் நீங்கள் கொஞ்சம் கோ த்ரூ தட் நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன். ஏன்னா இப்போ ரிவிஷன் நோட்ஸ்ன்னு நான் ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அது ஷார்ட் நோட்ஸ் தான். அது இப்போ உங்களுக்கு ஃபோல்டர்லேயே வந்து நான் ரிவிஷன் நோட்ஸ் கொடுத்துருப்பேன், ஷார்ட் நோட்ஸ்ன்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் ஐ வில் பேஸ்ட். பட் அதுக்கு நான் டைம் கொடுத்து கொஞ்சம் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் அதை கொடுத்தேன்னா நீங்கள் அதை மட்டும் தான் படிப்பீங்க. ஃபஸ்ட்டு யூ கோ த்ரூ ஆல் த கான்செப்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் தென் புக் பேக்கிங் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகேயா. பிஃபோர் டெஸ்ட்டுக்கு நான் போட்டுறேன். சாட்டர்டேக்குள்ளே வந்து ஒரு ஒரு டெஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். இந்த லெசனில் வந்து மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் தான். தியரி வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான். ஸோ நான் வந்து ப்ராப்ளம்ஸ் தான் ஐ வாண்ட் டு டெஸ்ட்.
ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் தான் கொடுப்பேன். ஸோ டெய்லி ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ ரிலேட்டட் டு தட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் கொடுப்பேன். ஓகே, இந்த லெசனில் ஃபுல்லாகவே ப்ராப்ளம்ஸ் தான். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்து நம்ம அந்த டாபிக்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போடலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட்ல வந்து ப்ராப்ளம்ஸ் நம்ம போட்டுட்டோம். ஸோ ஐ ஹவ் கிவன் ஒன் ஹோம்ஒர்க். அதை யாருமே நீங்க பண்ணல, பட் இன்னைக்கு கூட நீங்க பண்ணி அனுப்பலாம், அந்த பிரச்சனை இல்லை. ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்னைக்கு அந்த கான்சென்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும், ஸோ இப்போ அதில் வந்து நம்ம வந்து ஒரு சம்ஸ் போடுவோம். இப்போ மோல் ஃப்ராக்ஷன்ல நம்ம போடலாம். ஏன்னா உங்க மோல் ஃப்ராக்ஷன் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ அதில் வந்து ஒரு சம் கொடுக்குறேன் நான். இப்போ வந்து இப்போ சொல்யூஷன், இப்போ ஒரு சொல்யூஷன் நம்ம எடுப்போம். இப்போ ஒரு சொல்யூஷன், ஓகே, ஐ எம் யூசிங் ஹியர் த ஷார்ட் டேர்ம்ஸ். A solution is prepared by adding um, 360 gram of glucose, 60 gram of glucose to 864 gram of water. I think the statement புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. So calculate mole fraction of glucose. Calculate mole fraction of glucose. குளுக்கோஸ் இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குளுக்கோஸ்க்கு வந்து மொலிகுலர் மாஸ் கொடுத்துருக்காங்க, மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம், அவங்க கொடுத்துருக்காங்க. பட் யூ ஷுட் நோ எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேயா? ஸோ இப்போ இதுல என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றாங்க. என்ன சொல்யூஷன்னா 306 கிராம் ஆஃப் குளுக்கோஸை வந்து 864 கிராம் ஆஃப் வாட்டர்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட மோல்ஸ் யாரோ வந்து மியூட்ல கொஞ்சம் போட்டுருங்கப்பா. டவுட் கிளியர் பண்ற நேரம் தவிர மற்றது வந்து மியூட்ல இருக்குது. ஓகேயா? ஆ எஸ். இல்ல இது வந்து மாஸ்ல கொடுத்துருக்காங்க, வால்யூம்ல கொடுக்கல. ஓகேயா? மில்லி லிட்டர்ல கொடுத்தோம்னா அது வால்யூம், இது வந்து கிராம்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஒன்னு வால்யூம்ல ஒன்னு இதுல இருந்துச்சுன்னா அந்த மோல் ஃபிராக்ஷன் நம்ம பண்ண முடியாது. ஓகே, இப்போ நீ வந்து மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வால்யூம்ல வந்து இருக்கும். இப்போ நீங்க கண்டுபிடிக்க போறது வந்து மோல் ஃபிராக்ஷன். ஸோ இப்போ அதனால அது வந்து கிராம்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து 1 லிட்டர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இட் மே பி அரௌண்ட் 960 to 80 கிராம் வரும். ஓகே, அதை வந்து கிராம்ல கொடுத்துருக்காங்க. இங்கே அதே மாதிரி தான் வாட்டர் வந்து கிராம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்பயுமே வந்து நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க. இப்போ இதுல கிவன் டேட்டா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால நான் கொடுக்குறேன். பட் கிவன் டேட்டாலாம் இல்ல, ஏன்னா ஸ்டெப் மார்க்லாம் இருக்கும். இப்போ கிவன் டேட்டா நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் குளுக்கோஸ். இப்போ இதுதான் வந்து சொல்யூட் இல்லையா? ஏன்னா இதுதான் கம்மியா இருக்கு. ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் அ சொல்யூட், இது வந்து சால்வெண்ட் ஆகும். ஓகேயா? இட்ஸ் அ சால்வெண்ட். அப்போ இதை வந்து நம்ம சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்னு எடுத்துட்டோம்னா குளுக்கோஸோட மாஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து இட் இஸ் 360 கிராம். அதே மாதிரி வாட்டர் வந்து இட் இஸ் 864 கிராம்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து we have to convert that into mole fraction கண்டுபிடிக்கணும்னா, ஏன்னா குளுக்கோஸ் இப்போ இது A and B ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ தான் கேட்டிருக்காங்க. ஓகே, கால்குலேட் தி மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் கேட்டதுனால நம்ம அது ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து எப்படி ஃபர்ஸ்ட் மாஸை மோலை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா டு கால்குலேட் மோல்? இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? எனி ஒன் ஆஃப் யூ டக்குன்னு சொல்லணும். வாட் இஸ் த ஃபார்முலா டு கால்குலேட் மோல்ஸ்? எஸ், பிரியதர்ஷினி. Number of moles is equal to mass. Okay, mass by molar mass. இதுதான் வந்து it is a formula. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து குளுக்கோஸ்க்கு நம்ம ரெண்டுத்துக்குமே கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலா. இப்போ குளுக்கோஸ்க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஸோ இப்போ குளுக்கோஸ்க்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா NAன்னு வச்சுக்கலாம். ஸோ விச் இஸ் மாஸ் பை மோலார் மாஸ்ல இங்க மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இட்ஸ் 360 கிராம் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் இட்ஸ் மோலார் மாஸ்? 180 கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ மோலார் மாஸ் இஸ் 180 கிராம்.
ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து இட் இஸ் 2. ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து 2. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ வாட்டருக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? NB which is equal to அதோட மாஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் 864 கிராம்னு கொடுத்துருக்காங்க. பட் அதோட மோலார் மாஸ், வாட்டரோட மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது குளுக்கோஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மோலார் மாஸ் ஃபார் வாட்டர் வந்து இட் இஸ், வாட்டருக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்? 2 ஹைட்ரஜனுக்கு 2 into 1 plus 16 இல்லையா, இட்ஸ் 18 கிராம். ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ 864 by 18 கிராம் விச் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் 48. ஓகே, இட்ஸ் 48. இப்போ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது XA கண்டுபிடிச்சிருக்கோம் அண்ட் XB கண்டுபிடிச்சிருக்கோம். சாரி, NA அண்ட் NB கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா XA கேட்டிருக்காங்க. ஓகே, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் XA which is equal to என்ன பார்த்தோம் ஃபார்முலா? anyone remember? number of moles of A divided by number of moles of A plus number of moles of B. இதுதான் வந்து ஃபார்முலா இல்லையா? இப்போ இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது என்ன? 2 plus 4. Okay, sorry, 2 plus 48. So which is equal to 2 by 50, then 1 by 25, which is equal to, it's 0. மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ அட்டாமிக் மாஸ் ஃபார் ஹைட்ரஜன் வந்து இப்போ நான் போட்டேன்ல, அதுதான் வந்து இட் இஸ் 18 கிராம்ங்கிறது வந்து இட் இஸ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஃபார் வாட்டர். ஓகே, அதுதான் நான் சொன்னேன். எவ்ரி டைம் வந்து கொடுக்க மாட்டாங்க, நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 1 by 25 இட்ஸ் 0.04. ஓகேயா? ஸோ இப்போ மோல் ஃபிராக்ஷன் குளுக்கோஸ் வந்து என்ன? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் ஈக்குவல் டு 0.04. இதுதான் ஆன்சர். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ்க்கு வந்து இதுதான் ஆன்சர். பட் உங்களுக்கு வந்து வாட்டரும் சம்டைம்ஸ் வந்து மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பியும் கேட்பாங்க. அப்படின்னா நீங்க இதே மாதிரி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, XA plus XB is equal to 1. ஓகே, ஸோ அப்போ வந்து XB எப்படி கண்டுபிடிப்போம்? இட்ஸ் 1 minus XA. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் 1 minus 0.04. ஸோ which gives XB. Okay, the value of XB. Yes. Doubt? Okay. Understood? So, இப்போ மோல் ஃபிராக்ஷன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேயா? ஐ ஹோப் தட் யூ ஆர் ஃபாலோயிங். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு சம் மட்டும் நம்ம போடலாம். அப்போ மோல் ஃபிராக்ஷனில் நம்ம ஒன்று போட்டோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து இட்ஸ் மொலாரிட்டியில் வந்து ஒன்று போடலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் மொலாரிட்டியில ஒரு ப்ராப்ளம் போடலாம். இட்ஸ் மொலாரிட்டியில வந்து எப்படி? ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து சம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ கிவன் சொல்யூஷன் ஆஃப் NA, இப்போ நான் எழுதுறேங்க. இப்போ கிவன் சொல்யூஷன் ஆஃப் NaOH. NaOH which contains 4 gram of NaOH. 4 gram of NaOH per liter. Okay, per liter of solution. Calculate the molarity. Molarity symbol it is capital M. So, capital M வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? given value வந்து it is a மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் NaOH கொடுத்துருக்காங்க இல்லையா? So for molarity ki first என்ன formula? Molarity which is equal to, okay, it is equal to number of moles of solute. ஃபார்முலாவை நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸி. ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute divided by
volume of solution in liter இல்லையா? இதுதான் வந்து ஃபார்முலா. volume of solution in liters. இப்போ number of moles of solute என்ன கொடுக்கல, mass தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்க வந்து moles of NaOH க்கு வந்து moles வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ NaOH க்கு moles எப்படி கண்டுபிடிப்பீங்க? N is equal to it is a mass by molar mass. அப்போ molar mass இங்க கொடுக்கல. molar mass of NaOH க்கு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். molar mass of NaOH என்ன? நான் Na க்குலாம் வந்து உங்களை படிக்க சொன்னேன். I don't know whether you learned or not. Na க்கு வந்து it is 23. Okay, 23. ஆக்சிஜனுக்கு வந்து 16. Then ஹைட்ரஜனுக்கு வந்து 1. ஓகேயா? ஸோ அப்போ வந்து என்ன வரும்னா இட்ஸ் a 40 கிராம் வரும். molar mass of NaOH வந்து it is a 40 கிராம். ஓகே, ஸோ அப்போ மோல்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaOH வந்து which is equal to எவ்வளோ கிராம் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 கிராம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இட்ஸ் a 4 கிராம் divided by molar mass of NaOH வந்து it is 40 கிராம். ஸோ இது வந்து it is a NaOH. ஓகே, ஸோ which is equal to 0.1 mole of NaOH. 1 mole NaOH. இப்போ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேயா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இட் இஸ் 0.1. இப்போ வால்யூம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சம்லேயே கொடுத்துருக்காங்க NaOH பர் லிட்டர்னு. அப்போனா என்ன அர்த்தம்னா 1 லிட்டர்னு அர்த்தம். வால்யூம் வந்து 1 லிட்டர்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்போ மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இட்ஸ் 0.1 divided by 1. ஓகே, ஸோ அப்போ வந்து இட்ஸ் மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் 0.1 m. இதுதான் ஆன்சர். ஓகே, அண்டர்ஸ்டுட்? இப்போ நெக்ஸ்ட் வந்து மொலாரிட்டியில ஒரு சம் போடலாம். இப்போ மொலாரிட்டியில வந்து ஒரு சம் இதுனா மொலாலிட்டி மோஸ்ட்லி உங்களுக்கு மொலாரிட்டி ஈவன் தோ இட் இஸ் பெஸ்ட் மொலாலிட்டி பெஸ்டா இருந்தா கூட லேப்ல நம்ம பண்றது வந்து மொலாரிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ மொலாலிட்டி வந்து இட் இஸ் டினோட்டட் பை எம். இப்போ இதுக்கு வந்து என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட். ஓகே, மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி. மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி. mass of solvent in kg இல்லையா? ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. இப்போ இதுக்கு நான் ஒரு சம் கொடுக்குறேன். A solution contains 10 moles of sucrose, 10 moles of sucrose in 1 kg of solvent. Okay, 1 kg of solvent. Calculate molality. ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் அ ப்ராப்ளம். இப்போ வந்து நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து உங்களுக்கு டைரக்டா இங்கே மோல்ஸ்லேயே கொடுத்துட்டதுனால ஸோ ஈஸிலி யூ கேன் அப்ளை. ஓகே, ஸோ இப்போ 10 மோல்ஸ் இப்போ மொலாரிட்டி M இஸ் ஈக்குவல் டு 10 மோல்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜியும் உங்களுக்கு டைரக்டா கொடுத்துருக்காங்க. இப்போ 1 kgன்னு. ஸோ இப்போ மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு 10 மோல். ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஸோ சப்போஸ் இங்க மோல்ஸ்ல கொடுக்காம மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். அது மோல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் நீங்க மாத்தணும். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு சம் கொடுங்க. லிட்டர்ஸ்லயும் கொஞ்சம் இந்த இதுல மொலாலிட்டிலேயே கால்குலேட் தி மொலாலிட்டி ஆஃப் அ சொல்யூஷன். Molality of a solution which contains 5.3 gram of anhydrous. What do you mean by anhydrous? Yes, anhydrous Na2CO3 in 400 gram of water. இப்போ இதுக்கு வந்து மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும். எஸ், ஆமா, அன்ஹைட்ரஸ்னா வாட்டர் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஆக்சுவலா வந்து இந்த Na2CO3 வந்து இப்போ நீங்க லாஸ்ட் இயர் வந்து அந்த
இந்த லெசன்ல படிச்சிருப்பீங்க மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ஐ திங்க் இந்த Na2CO3 ஓட ஆக்சுவலா ஃபார்முலா வந்து என்ன Na2CO3 வித் 10 molecules ஆஃப் வாட்டர்னு படிச்சிருப்பீங்க இல்லையா இங்க ஏன் அதை கொடுத்துருக்காங்கன்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இப்போ அன்ஹைட்ரஸ்னா வித்தவுட் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இப்போ இது இல்லாம ஏன்னா மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் வந்து அன்ஹைட்ரஸ்னு கொடுத்துருக்காங்க அன்ஹைட்ரஸ்னா நம்ம வாட்டர் இல்லாம Na2CO3க்கு மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் ஓகேயா ஸோ அதுதான் வந்து இதுக்கு மீனிங் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து மாஸ் தான் கொடுத்துருக்காங்க இப்போ மோல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன நம்பர் ஆஃப் மாஸ் பை மோலார் மாஸ் இப்போ மோலார் மாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா Na2CO3க்கு கண்டுபிடிக்கணும் அப்ப 2 into 23 plus ஓகே சிக்கு வந்து என்ன இட்ஸ் 12 12 plus 3 into 16 ஓகே ஸோ இப்போ இதுக்கு வந்து மோலார் மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும் இந்த 10H2O சேர்க்க கூடாது ஏன்னா அன்ஹைட்ரஸ்னு கொடுத்ததுனால ஓகே ஸோ இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா இட் கிவ்ஸ் இட்ஸ் 106 ஐ திங்க் இட்ஸ் 106 வரும் ஸோ இப்போ அந்த 106 வந்து நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணும் 106 ஸோ அப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இட் இஸ் 106 ஸோ அப்போ மொலாலிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை mass of solvent in kg தானே ஸோ molality which is equal to 53 by 106 divided by okay divided by இங்க வந்து 1 kgல தான் நம்ம வந்து kgல தான் கொடுக்கணும் mass of solvent ஆனா நமக்கு இங்க கிராம்ல கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இதை வந்து நீங்க kgயா மாத்தணும் ஸோ இப்போ 400 divided by 1000 ஓகே understood புரியுதா so this one இதை வந்து நம்ம divide பண்ணோம்னா it's 0.5 வரும் so then this one it's a 0.4 which is equal to 0.125 வரும் this is the molality okay so இப்போ கிராம்ல இருந்தா எப்படி பண்ணணும் 5.3 mass of anhydrous Na2CO3 okay this is anhydrous Na2CO3 so இப்படிதான் வந்து நீங்க பண்ணணும் ஓகே ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நீங்க பண்றது வந்து இப்படிதான் கொடுக்கணும் ஓகேயா ஸோ இப்போ ஒவ்வொரு இதுலையும் நம்ம ஒவ்வொரு சம் பார்த்தோம் வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குதா மொலாரிட்டியில பார்த்தோம் அதே மாதிரி இப்போ மோல் ஃப்ராக்ஷன் பார்த்தோம் ஸோ இப்போ இதே இன்னும் ஒரு சம் போடலாம் ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரதுக்காக தான் அப்போ இன்னும் ஒரு சம் கொடுக்குறேன் நான் மொலாரிட்டியில how many 1.26 gram of hydrated oxalic acid இப்போ ஹைட்ரேட்டட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ நம்ம வாட்டர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கும் போது ஓகே hydrated oxalic acid was dissolved in water to prepare 250 ml solution. Calculate molarity. எல்லாம் ஆறாங்கிறத வந்து ப்ளீஸ் நல்லா கவனிச்சிருக்கோம் ஓகே calculate molarity of solution. இப்போ molarity for solutionக்கு நம்ம என்ன பார்த்தோம் number of moles of solute divided by volume of solution in liters ஓகே இங்க வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து இன் லிட்டர்ஸ்ல வந்து கொடுக்கல அப்போ வால்யூம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 250 mlன்னு கொடுத்துருக்காங்க அதை லிட்டர்ஸ்ல மாத்தணும்னா டிவைடட் பை 1000 ஓகே இதுதான் நமக்கு வால்யூம் இது இப்போ மொலாரிட்டியுமே வந்து மாஸ்ல தான் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து மோல்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே மாஸ் m கொடுத்துருக்காங்க m is equal to 26 கிராம்னு கொடுத்துருக்காங்க மோலார் மாஸ் நமக்கு மோலார் மாஸ் வந்து இட்ஸ் given as it's 126 ஓகே இப்போ ஹைட்ரேட்டட் உங்களுக்கு ஆக்சாலிக் ஆசிட் வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியாது ஸோ இப்போ அதனால இங்கே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி
ஆக்சாலிக் ஆசிட்க்கு ஃபார்முலா வந்து இட்ஸ் COOH ட்வைஸ் வரும். ஓகே. இப்போ ஹைட்ரேட்டட் அப்படின்னா நம்ம வந்து இட்ஸ் வாட்டரையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அது வந்து அதனால உங்களுக்கு தெரியாதனால மாலிகுலர் மாஸ் 126 கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ ஆ ஆமா. ஹைட்ரேட்டட் ஆக்சாலிக் ஆசிட்னா டோன்ட் திங்க் தட் இட் இஸ் இன் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும்னு கிடையாது. அது வந்து சாலிட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகேயா? இப்போ உனக்கு காப்பர் சல்ஃபேட் இருக்கு இல்லையா? காப்பர் சல்ஃபேட் வந்து உங்களுக்கு சாலிடா தான் இருக்கும். பட் அது வந்து ஹைட்ரேட்டட் தான். அதுலயும் சால்ட் தான். இப்போ ஆக்சாலிக் ஆசிட் சால்ட் இல்லைன்னாலும் அது வந்து ஹைட்ரேட்டட் அது வந்து சாலிடா தான் இருக்கும் அது. ஓகே. ஆக்சாலிக் ஆசிட் சாலிட் தான். சிட்ரிக் ஆசிட் சாலிட். எல்லா ஆசிடுமே சாலிட்ல தான் இருக்கும். ஓகே. ஸோ அதை தான் நான் நீங்க இன்னும் அந்த ஆக்சாலிக் ஆசிட வாட்டர்ல ஆட் பண்றாங்க. மேக்ஸ் சொல்லி ம். ஆமா. இப்ப அததான் நான் இப்ப உனக்கு உனக்கு தெரிஞ்சத குடுத்தேன் இல்லையா? இப்ப அன்ஹைட்ரஸ் சோடியம் கார்பனேட்னா Na2CO3 தான். நீ இதுக்கு மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சா போதும். இப்ப ஹைட்ரேட்டட் Na2CO3னா வித் 10 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் தான் இதோட ஃபார்முலா இல்லையா? அப்ப 10 into 18 வந்து நீ ஆட் பண்ணிக்கணும். ஓகே. இங்க அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்கா ஹைட்ரேட்டடா, அன்ஹைட்ரஸான்னு குடுத்துருக்காங்க. உனக்கு அது தேவையில்லையா? அவங்க தான் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லி அவங்களே குடுத்துட்டாங்களே. நீ கால்குலேட் பண்ண வேண்டாம். மாலிகுலர் ஆஸ் 126ன்னு குடுத்துட்டாங்க. ஸோ யூ டோன்ட் பாதர் அபவுட் இட். ஓகே. ஸோ உனக்கு அது நமக்கு தேவையில்ல. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இட் இஸ் 26 1.26 கிராம் இல்லையா? 1.6 டிவைடட் பை 26 வரும். சாரி டிவைடட் பை 126. ஓகே. மாஸ் வந்து 1.26 மாலிகுலர் மாஸ் வந்து 126 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் என்ன 250 பை இட்ஸ் 1000. ஸோ இப்போ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் இதை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேயா? அண்டர்ஸ்டுட். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா இது ஆக்சுவலா வந்து இட்ஸ் மொலாரிட்டி இட் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் 0.04 வரும். ஸோ இப்போ மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் 0.04 எம் வித் யூனிட் தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேயா? ஸோ எப்படி கொடுத்திருந்தா நீங்க எப்படி பண்ணணுங்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அவ்வளவுதான். ஓகே ரைட்.